எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்கிறது ஹரிஷ்காவோட ஒரு ஒன் ஷாட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜிமினோட ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். டைட்டில் என்னன்னு கேட்டெல்லாம் மறந்து விட்டேன். இது நான் பல காலமாக ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன். ஆனால் இந்த எத்தனை தடவை ரெக்கார்ட் பண்ணாலும் எனக்கு அந்த ஃபுல்னஸ் வர மாட்டேங்குது. இந்த தடவையும் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த தடவை எனக்கு ஃபுல்ஃபில்னஸ் வந்துச்சா இல்லையான்னு எனக்கும் தெரில. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு ஷார்ட்டான இன்ட்ரோ பார்ப்போமா. நம்ம ஜிமின்ஷி இப்போ அவங்க 6th அப்போ அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி 6th அப்போவே அக்செப்டன்ஸும் வாங்கி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் 2 பேரும், நீங்கள் எல்லாம் ஜிமினும். அப்புறம் நீங்கள் 7th வரையும் லவ் பண்ணிட்டு 7th உங்களை இந்தியாவுக்கு அனுப்பிட்டாங்க. அப்போலேருந்து உங்கள் லவ் அப்படியே இருந்தாலும் உங்கள் பேச்சு எதுவுமே அப்படியே எல்லாமே ஃபேடடு. நம்பர் கிடையாது, ஃபோன் கிடையாது, எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயருக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஜிமின்ஷி லாஸ்ட் இயர் படிச்சுட்ருக்காரு. லாஸ்ட் இயர் இப்போ தான் என்ட்ரு ஆகிருக்காரு. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் அவங்க ஆஸ் யூஷுவல் உங்கள் திமிருத்தனத்தோட காலேஜுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கீங்க. எவனை பார்த்தா எனக்கு என்னடா, எவனையெல்லாம் நாளில் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட்டுக்கு போயின்னு போயிட்டுருக்கீங்க. மண்டை மேலே மட்டுன்னு ஒரு அடி. யாருன்னு பார்த்தா உங்கள் அண்ணனும் ஜிமினோட சேர்ந்து ஒரு வாடகம் தான். ஸோ உங்கள் அண்ணன் மட்டுன்னு அடிச்சுட்டு, என்னடி இங்கிட்டு போயிட்டுருக்கா, அப்புறம் தலைமலை ஏறி போவாங்க, பாதி இங்கிட்டு தானே இருக்குது. சரி அத்தா, என்ன காலேஜ் பிடிச்சிருக்கா, பார்த்துட்டு சொல்கிறேன். சரிடி போடா. நீங்கள் போயில ஜிமின் பக்கத்தில் ஒரு ஓரமாக நின்றுங்க ஏக்கமாக பார்த்துன்னு இருக்காரு. நீங்களும் அவர் ஒரு ஏக்கத்தோடு பார்த்துட்டு போகிறீங்க. பார்த்துட்டு போனதுக்கப்புறம் ஜிமின் சொல்கிறாரு உங்கள் அண்ணன்ட்ட, தம்பின்னு வருது வாயில். உங்கள் அண்ணன்ட்ட சொல்கிறாரு, மச்சான் என்ன மச்சான் பேச மாட்டா. அப்புறம் பிடுங்கி பொண்ணும் கூடயே ஆளந்துக்கிட்டு இருந்தால் எப்படா பேசுவா, அப்படி போட்டு விட்ருக்க. அஃப்கோர்ஸ் நான் போட்டுவிடுவேன். நீ அட போடா, உன்னை எங்கே மச்சான் ஆகிட்ட, பேசவும் முடியல, செத்தேன் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இவங்க. ஜிமினா அடுத்து பேசலான்னு எப்படியா ட்ரை பண்ணுறாரு. சரி சமாதானப்படுத்திடலான்னு. ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னே. நீங்கள் கேண்டீன் வராரு, பால் மாதிரி சுற்றுறாரு. நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலை, கிளம்பிட்டீங்க. அவரும் கிளம்பிட்டார். சாயந்தரம் வராரு, பேசலான்னு ட்ரை பண்ணுறாரு, பேச முடியல, நீங்கள் கிளம்பிட்டீங்க. அவரும் கிளம்பிட்டார். அப்படியே பாப்பிடிச்சு அவங்க பின்னாடியே வாழை மாதிரி சுற்றின்னு போய்கின்னு இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஃப்ரெஷர்ஸ் டேன்னு இருந்துச்சு. அப்படி பேர் ஆடிக்கிட்டு இருக்காளுங்க. நீங்கள் பக்கன்னு பார்த்துட்ருக்கீங்க. நல்லா அவங்க சௌரியத்துக்கு இருக்காங்க. நீங்கள் ஒரு ஓரமாக சாரீ கட்டிட்டு நிற்கிறீங்க. சாரியோட ஜாலியாக கருப்பு கலரில் அழகாக சாரீ கட்டிட்டு அப்படியே கையில் ஃபோன் பண்ணின்னு, எவனையுமே பார்க்கலையே, ஃபோனு தான் உலகம், ஃபோனு தான் எல்லான்ட்டு ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் பின்னாடி ஃபோனை சத்துன்னு யாரோ ஃபோன் போடுங்கிறாங்கன்னு திரும்பி பார்த்தா ஜிமின் பின்னாடி நின்றுட்டு பேசணுன்னு ட்ரை பண்ணுறல, பேச மாட்டியா, ஒன்றுமே பேசலை, பக்கன்னு முடிச்சுக்கினே நிற்கிறீங்க. பேசுடி, மறுபடியும் அமைதி. ஒரு பதிலுமே சொல்ல மாட்டேடி, பேசுடி ப்ளீஸ்டி பேசுடிட்டு மனுஷன் கிட்ட காலையே விழுந்துரும் போலன்னு சொல்லிட்டு குனிஞ்சுனே போகிறாரு. சட்டையை பிடிச்சிட்டிங்க, ஒரே தான் சட்டையை பிடிச்சி ஆட்டின்னு இருக்கீங்க. ஏன் பொண்ணுங்க கூட போகிறேன், உனக்கு அப்போவே சொல்லியிருக்கேன் பொண்ணுங்க கூட எதுக்கு போகிறேன், ஏன் போகிறேன், போகக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா. 6th 6 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் போக்காமல் பொண்ணு கூட அணைஞ்சிக்கிட்டு இருந்திருக்க. அவளெல்லாம் தான் பேசினாங்க. உங்களுக்கெல்லாம் பேசினா உனக்கு எங்கே போச்சு புத்தி. பாவம்டா, நீ ஏமா இப்படி என்னை இவ்வளோ இட்டா அடித்து கொண்டுறாதடி. உன் புருஷன் பாவம், எடு சிறப்பா. என் புருஷன்
வராமல் ஒன்று கோவமாக பேசுகிறேன், இல்லை பேசவே மாட்டேன். என்னடி வாழ்க்கை? வயிறா வாழ்க்கை? ஓ, இப்போ என்ன ரிகரெட் பண்ணுறியா? என்னை லவ் பண்ணுறேன்னு? அப்படியா? சரி வா, உனக்கு வர பொண்ணுக்கிட்டே போப்பா. எனக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஐயோ சாமி சாமி, நான் அப்படிலாம் சொல்லு. ஐயோ தாயே, காலில் கூட விழுகிறேன்டி, பேசுறி. முடியாதுடா, என்னடா பண்ணுவேன்? இன்னும் கெஞ்ச வேண்டியது. நீ சிரிச்சிட்டிங்க. கெஞ்சுவியா? எவ்வளோ கெஞ்சுவேன்? கோவம் போகிற வரையும் கெஞ்சுவேன். ஓ, போகிற வரையும் கெஞ்சுவியா? இல்லை, போனாலும் கெஞ்சுவேன். என்னடா இவ்வளோ? ஐயோ, உன்னால என்னால் கோவமும் பட முடியல, கோவப்படாமல் இருக்கவும் முடியலடா. அப்படியா? அப்படியே இழுச்சிட்டு வராது, வாயிலே குத்துவேன். இன்னும் வாங்கு, ஒரு 4 நாள் வாங்கு, அப்புறமா ப்ளீஸும்மா, பாவம்ல நான். இல்லை சரித்தேன் பண்ணிட்டி, ப்ளீஸ்டி. இந்த வாயிலே அடிப்பேன். கூப்பிட்டா பிடிக்கும், மயங்குவேன்றதுனாலே கூப்பிடுது பாரு. கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாம், இவர் பெரிய பரம ரகசியம். அச்சோ அழகி, அழகா இருக்குடி, எல்லாரும் உன்னைய பார்க்குறாங்கடி. பார்த்தா உனக்கு என்ன ராசா? வயிறு எரியுது. வயிறு எரியுதுன்னா போய் கொஞ்சம் ஐஸ் கட்டி தரவா, வயிற்றில் வச்சுக்கிறியா? அடி கொள்ள போகிறேடி உன்னைய. சரி விடு, சரி விடு. நீங்கள் சொல்லிட்டு நிற்கிறீங்க, ஃபோனு கொடுத்தா நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்ல. ஃபோன்லாம் தர முடியாதும்மா, நீ பேசு என்கிட்ட, நான் ஃபோன் தரேன். முடியாதுடா, என்னடா பண்ணுவேன்? ஃபோன் தர முடியாது, ஃபோன் என்கிட்ட தான். ஃபோனு வேணும்டா. பேசடி, தரேன். ஃபோனு வேணும்டா, நீ பேசு, தரேன். இந்த மாதிரி பேசி தர மாதிரி இருக்கேன். உன்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன்னா என்னைக்கு எடுத்திருக்கேன்? அட ஆமாண்ண, ட்ரீன்னு இடிக்கிறாரு. பல்ல காட்டாத, பல்ல தட்டி கையில் கொடுத்துருவேன். சரி கோவப்படாதம்மா. இந்த ஃபோனை விட்டு கொடுக்க போகிறார். கொடுக்கையில் அவர் ஃபோட்டோ வால்பேப்பரில் இருக்க வச்சு. இது நான் நீ ஃபஸ்ட்டு டே வந்தப்போ நான் போட்டிருந்த சட்டை பேண்ட்டு தானே? ஆமாம். இந்த ஃபோட்டோ எது உனக்கு? ஃபோட்டோ எடுக்கிறது என்ன கஷ்டமா என்ன? ஆண்டவரே, கேடி, சரியான கேடிடி நீ. ஆனால் ஆமாம், கேடித்தனம் பண்ணலான்னா நான் எப்படி ஆக முடியும்? ஆமாம், நீ கடைஞ்ச கடப்பாரந்தம்மா தாய் குலமே. நீங்கள் அவர் சொல்ல, நீங்கள் சிரிக்க, அவர் உங்கள் இடுப்பை பிடிக்க, அவர் மண்டையில் நீங்கள் அடிக்கன்ற மாதிரி அழகாக போயின்னு இருக்குது. உங்கள் இடுப்பில் கையை வச்சு கொஞ்சம் ஆட்டின்னு இருக்காரு. இங்கே என்ன மத்து கடையிற மாதிரி கடைஞ்சிக்கிட்டு இருக்க? நல்லா இருக்குடி. நல்லா இருக்கா? 6th படிக்கல, இதெல்லாம் இல்லையே. கேனப்பைமனே, அப்போலாம் குழந்தைதான். அப்போவும் நல்லா இருந்தேன், இப்போவும் நல்லா இருக்கேன். எப்போவுமே நல்லா இருந்தேன். நான்லாம் எங்கே போகிறது? எங்கிட்ட போன்ற மாதிரி கியூட்டாக நீங்கள் பண்ணிட்டு தெரியுறீங்களா? அது எல்லாருமே நல்லா இருக்கா? நடுவில் ஒரு கரடி பூந்துருச்சு. கரடி வேற யாரும் இல்லை, உங்கள் அண்ணன் கரடி தான். டே மச்சான் ஜிமீனுன்ட்டு வந்து ஷோல்டரில் கையை வச்சு திருப்ப, ஜிமீனுக்கு முன்னாடி நீங்கள் நிற்க, ஜிமீன் கை உங்கள் இடுப்பில் வச்சுருக்கத பார்க்க ஒரே கூத்தாக இருக்குது. அண்ணேன்ற மாதிரி நீங்கள் வாயை பொழக்கிறீங்க. அவர் ஆரம்பிச்சிட்டாங்கடா. இப்படி ஒரு வாரத்திலே தங்கச்சி சமாதானப்படுத்திட்டேடா. ஐயா கில்லிடா. ஐயா அப்பா மூடுறா வாய ஜிமின்ஜி.
பீத்துக்கிறாங்கடா ஜிமின்னு நீங்கள் சொல்ல. சரி பீத்திக்க மாட்டேன்டி, ஆனால் நான் பீத்து வேண்டி சொல்லிட்டு அவர் உட்காந்து சீன் போட்டுன்னு இருக்கார் டேங்கிட்ட. டேங்கிட்ட சீன் போட்டுருக்கேன் அப்படியும் நீங்கள் சரிடா நீங்கள் 2 பேரும் பேசுங்க அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. போயெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு மியா வந்து வரா. வந்துட்டு என்ன மச்சான், என்ன ஆள் கூட சேர்ந்துட்ட போல். ஆமாம் மச்சான் சேர்ந்துட்டேன். நீ எல்லாம் மறந்துட்டேன். உடனே எங்கே மறந்தேன்? அப்புறம் உங்கள் ஒன்றை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஐடியா கேட்குறேன். அன்றைக்கே சொல்லிட்டேன், எடுத்துகிட்டு வந்தேன்னே ஹீல்ஸால் கண்ணிலே ஊற்றுவேன்னு. மச்சான் நான் பாவண்டி. நீ பாவம் தான் எனக்கு தெரியுது, நான் சொந்த அண்ணனுக்கு எங்கள் அம்மாவில் பார்க்க முடியுமா? ரைட்டு, ஆனால் சொந்த ஃப்ரெண்டுக்கு பார்க்கலாம் மச்சான், ப்ளீஸ் மச்சான் வார மச்சான். வேணான்ட்டோன்னு சொல்கிறேன். மியா டேங்க் ஒன்று ரொம்ப பிடிக்கும் மியா. ஏன்னா போய் பயந்தான் நீ வந்து சொல்லுவேன்ட்டா. வெயிட் பண்ணிட்டு இருக்கான். போய் சொல்லுடா, சொல்லடி, நீங்கள் சொல்ல. அப்படியே மச்சான் நான் சொல்கிறதுக்கு பயமாக இருக்கே. போயிட்டு ஒரே தான் போயிட்டு கையை பிடிச்சி நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஒரே நான் சொல்லிட்டு வாடா. சரி மச்சான் இப்போவே போய் சொல்கிறேன், நானும் கமிட் ஆகிறேன்டி. சரிடி போடி. ஆல் த பெஸ்ட் மச்சி, ஆல் த பெஸ்ட்டா, தேங்க்ஸ் மச்சி. அவரோட நீங்கள் அதை பார்த்து சிரிக்கிட்டேன். ஜிமின் அவங்க பின்னாடி வந்தவங்களை கட்டி பிடிச்சிட்டியும் ஜிமினாலே இது காலேஜ் மாரி ஃப்ரெஷர்ஸ் டே தானே போயிட்டுருக்கு. எவன் பாப்பா உன்னை மாதிரி அவ்வளோ வச்சுட்டு எப்படி சும்மா இருக்க சொல்கிறேன்? சும்மா தான்டா இருக்கணும், சும்மா தான் இருக்கணும். கொஞ்சம் வருஷம் சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் பேசி என்னை கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணி நான் அவன்கிட்ட கேட்க மாட்டேன். அதுதான்டி பிரச்சனையே. அதில் என்னடா உனக்கு பிரச்சனை? உன் வீட்டுக்கும் தெரியும், என் அண்ணனுக்கும் தெரியும். அம்மா அப்பாட்ட சொல்கிறது ஒரு பிரச்சனையா? அதாண்டி மிகப்பெரிய பிரச்சனையே. உங்கள் அப்பா மிலிட்ரி ஆஃபீஸரை விட மோசமாக பேசுவான். அப்பா மரியாதை இல்லைன்னு பேசினா வாய் கிழிப்பேன். ஆமாம், உங்கள் அப்பனுக்கு மரியாதை வேறு. அவன் உங்கள் அண்ணனை வெளியே கூப்பிட்டாலே கிளின்னு கிழிப்பான். உன்னையெல்லாம் லவ் பண்ணுறேன்னா எந்த கிழிப்பான்னு தெரியல. வாங்கு, லவ் பண்ணல வாங்கு. எங்கே வாங்கி தானே தீரணும். லவ் பண்ணி தொலைச்சிட்டேனே. ஓ லவ் பண்ணி தொலைச்சிட்டியா? அப்போ வேணாம். ஐயோ சாமி, எனக்கு நீ வேணுமா? என்னை விட்டுருமா, என் வாயவே திறக்கலாமா, கொஞ்சம் நேரம் மட்டும் கட்டி பிடிச்சிக்கிறேன்டி. பிடிச்சி தொலை. அவர் உங்களை பின்னாடி இருந்தால் நல்லா டீட்டாக பண்ணிட்டு அவங்க கடத்தில் கிஸ் அடிச்சிட்ருக்காரு. கட்டி பிடிக்கிறது தானே நான் சொன்ன மாடுன்னு சொல்லிட்டு பின்னாடி அப்படியே கையை வச்சு குத்துனேன். அவர் வயிற்றுல லைட்டாக குத்திடுச்சு. என்னடி பண்ணக்கூடாதா? பண்ணி தொலை மாடு. சரி ஈன்னு இடிக்கிறாரா? ஈன்னு இடிக்க விட்டு எங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. ஐயோ குழந்த பிள்ளை மாதிரி பண்ணுறடா நீ. அப்புறம் உனக்கு நான் குழந்த தான்டி. குழந்தையோட மூஞ்சி பாரு. ஐயோ என்னடி க்யூட் கப்புள்ஸ் மாதிரி இருக்கலான்ட்டு ஏதாவது லீட் எடுத்தாலே ஏதாவது செஞ்சு விட்டுற. அப்புறம் குழந்த மாடு மாதிரி வளர்ந்துருக்கு. ஆனால் நீ குழந்த தான்டா. சபா உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எங்கிட்ட போய் மாரடிக்க போகிறேன்னு தெரியலடி. சாவுறேன் ஒன்றை சாவுறது தான் ஜாலியாக சாவேன். ஏன்டா இப்படி பேசி தொலைகிறேன் நாளாரி. சரிடி, இது அப்படியே மாமனுக்கு ஏதாவது கிஸ்ஸு கொடுத்தேன்னா நல்லாயிருக்கும். வாயிலே குத்துவேன், மரியாதை ஓடிப்பேன். சரி விடு. வேற என்னப்பா? வேறண்டா என்னடா? எனக்கு பயமாக இருக்குது. எதுக்கு ராசா? உங்கள் அப்பனை நான் எப்படி சமாளிக்க போகிறேனோ அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம்டி. சரிடி. இப்போ மியா ஆன்ட்டு உன் ஃப்ரெண்டு இப்போ கூச்சுக்குன்னே போச்சுல, என்ன அவன் கூச்சுக்கிட்டு போகுது?
அதுவா மியாவோட ஆள், அதாவது ஐ மீன் எங்கள் அண்ணனுக்கு மியாவை பிடிக்கும்னு தெரியும்ல உனக்கு. ஆமாம், மியாட்ட போய் சொல்லிட்டேன் நான், அவனுக்கு உன்னை பிடிக்கும், நான் அதை போய் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு. அதே கூச்சி போயிட்டுருக்கு. ரைட்டு, ஜாலியாக அவங்களும் கமிட் ஆகி ஜாலியாக இருக்கட்டும், உங்கள் அண்ணன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவனுக்கு அவங்க அவ்வளோடா. ஆமாம்மா. தூ ஏண்டி துப்பினே இருக்க? வாய்க்குள்ள எதை போயிடுச்சுடா, உருட்டு. சரி விடு. சரி, அப்போ வந்து மியா வரா. மியா வந்து மச்சான் அவன் மேலே நான் ஆசை வச்சேன், பழிச்சிருச்சுடா மச்சான்ட்டு வரான். குதிச்சு வந்து ஜிமின் பின்னாடி இருந்தாக்கணும். ஜிமினை ஒரு தள்ளி விட்டுட்டு அவன் குதிச்சு அவங்க ஹக் பண்ணிக்கிறான். என்னடி மச்சான்ட்டே அங்கே அக்செப்ட் பண்ணிட்டான் மச்சான் சொல்லிட்டு ஜாலி தான். இனி ஜாலியாக தெரிய வேண்டியதுதான். ஆமாம் மச்சான், ஜாலியாக இருக்கு மச்சான். டீன்னு இழிக்கிறா. அதை பார்த்து நீங்களும் ஈன்னு இழிக்கிறீங்க. ஜிமின், அடி பாவி மையா, நான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன்டின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஜிமின் மியா பார்த்துட்டு, ஐயோ நல்ல கரெக்டான தப்பான நேரத்தில் வந்துட்டேன் போல், நான் டாக்கா வாங்கிக்கிறேன், அவர் கூட நீ ரொமான்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் வந்து ஓடி போயிட்டா. இப்போ அவரை அவங்க வேஸ்ட்டு பிடிச்சி இழுத்து பக்கத்தில் நிற்க வச்சுட்டு, என்னடி ஜாலியாக இருக்கா அவள்? ஆமாண்டா, எங்கள் அண்ணன் கட்சியில் வைக்க வந்துட்டான்ட்டு அவ்வளோ நிம்மதியாக தெரியுறாம தங்கம். சரி, இன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டுக்கு நான் வரவா? எதுக்கு தங்க பிள்ளைங்க? ஒன்றுத்துக்கும் இல்லை, உங்கள் அப்பான்ட்டு பேசுகிறதுக்கு தான். இன்னும் 3 மாதத்தில் காலேஜ் முடிஞ்சிடும் எனக்கு எப்படியும். அதான் முடிஞ்சிட்டு அப்பா பிஸ்னஸ் எடுத்துருவேன். அப்புறம் ஒன்று கல்யாணம் பண்ணுறது தான். சரி, அதுக்கு எங்கள் அப்பா ஒத்துக்கணுமே. ஒத்துக்கலைன்னா தூக்கிட்டு போக விடலைன்னா எல்லாத்தையும் கொண்டுட்டு போவேன். ஜெயிலுக்கா? இல்லை, கல்யாண மேடைக்கு உடனேயோட. ஐயப்பா ராமா, உன்னை கொலகாரனா மாத்துறாங்க இவங்க. சரி வா, போய் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. ஆனால் இந்நேரத்தில் போகிறது சரியாக இருக்குமா? அதெல்லாம் சரியாக இருக்கும்டி, வாடி சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிட்டு காரில் உட்காருங்க. முடியாது. ஏன் பயமாக இருக்குது? மரியாதையாக உட்காரு. சரி சொல்லிட்டு நீங்கள் போய் பேக் சீட்டில் உட்காந்துக்கிட்டீங்க கமுக்கமாக. உன்னை யார் பேக் சீட்டில் உட்கார சொன்னா? ஃப்ரண்டில் வந்து உட்காருடி. ஏன்? உட்காருடி. முடியாது. உன்னிட்டலாம் சொல்லி ஒரு பிரயோஜனம் ஆயிரும் இல்லை சொல்லிட்டு பின்னாடி வந்து அவர் உங்களை தூக்கிட்டு போய் முன்னாடி உட்கார வச்சு கதை வச்சு சத்து நடிச்சிட்டு அவர் டிரைவர் சீட்டில் போய் உட்காந்து ஓட்டின்னு இருக்கார் வண்டி ஓட்டையில். என் வீடு தெரியுமா? கேன அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டுடி. நான் அந்த பக்கியை கூப்பிட்றதுக்கு 1000 தடவை அங்கே தாண்டா வந்திருக்கேன், எனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் நான் வந்தது உனக்கு தெரியாத மாதிரியே தெரிஞ்சிட்டு இருந்தேன்? நீ வந்தேன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. வீட்டில் தானடா இருந்தேன் ஒரு 4 நாள். நீ கூட வந்தியே. வந்தேன். நீ மேடம் வந்து ரூம்குள்ளேயே இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி கண்ணு தெரியும்? அது எப்போவுமே நாங்கள் ரூமில் உட்காந்து தான் பேசின்னு இருப்போம். இப்போ வந்து ரூமில் உட்காரல, ஹாலில் உட்காந்து பேசின்னு இருந்தோம். ஸோ வந்து அதுவும் இருக்குது. அதான். சரி, இப்போ என்ன பேச போகிறேன் எங்கள் அப்பன்ட்ட? அவர் அந்த ஆள் கேகனில் கத்துவார். என்ன செய்கிறது, ஏதாவது பேசி தான் ஆகணும். ஒத்துக்குவாங்களாடா? தெரிலடி, ஒத்துக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒத்துக்கிட்டா நம்மளுக்கு நல்லது, ஒத்துக்கலாட்டினா அவங்களுக்கு கெட்டது. அது என்ன அவங்களுக்கு கெட்டது? ஒத்துக்கிட்டா நம்மளுக்கு அவங்களுக்கு சேர்ந்து நல்லது. ஒரு வழியை கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருக்கலாம். அப்படி ஒத்துக்கலைன்னா ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணணும். அட பாவி மோனே, இங்கே ஆளை பார்த்தா டம்மி பஸ்ஸாக இருக்கா, பயங்கரமான ஆளாக இருக்கேடா. அப்படி தாண்டி இருப்பேன். சரி,
அப்போ அப்போ எங்கள் அப்பாட்ட வந்து அங்கிள் உங்கள் பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனா வைங்க, அப்படி இல்லைன்னா நாங்கள் தான் கல்யாணம் பண்ணிப்போம் ஒரே பெரிய போடா போட்டுருங்க, சொட்டை தலையை விட்டுருவா. அப்படி உங்கள் அப்பாவை நீ உன்னைய விட யாராலையும் அசிங்கப்படுத்த முடியாதுடி. நான் மட்டும் தான் படுத்துவேன், எங்கள் அப்பாவில் மண்டையனை விட்டுருவார்ல. சரி சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் ட்ராவலுக்கு அடுத்து உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. வீட்டில் நான் காரை நிப்பாட்டிட்டு ஜிமின் வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. போயே தீருவோம் மாடி, செருப்பு பிஞ்சு போயிடும். நான் ஏன் இப்போ நீ தான் கூப்பிட்டு வந்தேன், கூப்பிட்டு போயிரு, மரியாதை போயிரு, இல்லைன்னா வெட்டிடுவேன், என்னத்தை மூட்டு வாடா அப்படின்னு நீங்களும் போகிறீங்க. போயேன்னா எங்கள் அப்பா எல்லசாமி மாதிரி சோஃபாவில் உக்காந்துருக்காரு. உட்காந்து உங்கள் 2 பேரையும் பார்க்குறாரு, கையை பிடிச்சிருக்கிறத பார்க்குறாரு. ஒரே தான் கையை நிட்டீங்க, கையை விட்டு கீழே குனிஞ்சிட்டீங்க. நீங்கள் குனிஞ்சிட்டு ஜிமின் பேசு சொல்லிகிட்டே இருக்க விட்டு ஜிமின் என் அங்குன்றாரு. அவங்க அப்பா என்னடா வேணும் உனக்கு? இப்போ என் பொண்ணு கையை பிடிச்சிட்டு வர, ஏன் அந்த பிள்ளை இதுக்கு இப்படி பயப்படுது, என்ன அது இப்போ நடந்துச்சு கூட்டி 2 பேருக்கும் இல்லை ஐயையோன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்பா நீங்கள் சொல்ல என்ன அவன்கிட்ட கேட்கல, ஒரே தான் ஆஃப், அவ்வளோவே நின்றுட்டீங்க, சாட்டுக்கு நின்றுட்டீங்க. ஜிமின் நான் ஏன்னா லவ் பண்ணுறேன் அங்கிள் அப்படியும் டாய்ட்டாரு. உங்கள் அம்மா சிரிக்கிறாங்க அந்த கிச்சன்லேருந்து, அவங்களுக்கு வந்து தெரியும் போல், ஸோ வந்து சிரிக்கிறாங்க. அது உங்கள் அப்பா எது என்ன சொன்ன, ஏன் பிள்ளைய லவ் பண்ணுறியா? உண்மையாகவே ஏன் பிள்ளைய லவ் பண்ணுறியா? ஆமாம் அங்கிள். என்ன வெளியே போடா பா ஜிமின்பா. ஆமாம் ஜிமின் தான். எதுக்கு இப்படி இந்த தேவையில்லாத வேலை? இப்போ உனக்கு காலேஜ் படிக்கும் போது இப்போ 6th லவ் பண்ணுறேன்ப்பா. எதே மாதிரி வந்து மண்டை பிச்சுக்குது, என்னதுன்ற மாதிரி ஆயிட்டாரு உங்கள் அப்பா. உங்கள் அப்பா அப்படி ஆயிட்டு அவர் வந்து என்னத்தையோ தேடுறாரு. என்னத்தப்பா தேடுறேன்ட்டு நீங்கள் கேட்கல, என்னத்தையோ எடுத்து உங்கள் 2 பேரும் மண்டை உடைக்கலான்னு. எப்பா சரி ஓவர் ஆக்ஷன்லாம் போட விரும்பலை. ஓவர் ஆக்ஷனான்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஜிமின் ஓவர் ஆக்ஷனான்னு உங்களை பார்க்குறாரு. எனக்கு என்னன்னே புரியலடான்ற மாதிரி நீங்கள் மண்டையாட்டுறீங்க. அவர் என்ன ஓவர் ஆக்ஷன், எனக்கே தெரியும் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்னு. இது 12th வந்து அவன் 12th படிக்கையிலே வந்து அவங்க அண்ணன் வந்து என்கிட்ட சொல்லிட்டான், நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறாங்க, ஸோ அதனால் காலேஜ் இங்கே சேர்த்துருங்க. இது அவன் வந்து சொல்கிற அளவுக்குலாம் கெட்ட பையன்லாம் இல்லை, அதெல்லாம் தான் கேட்டால் அவங்களாம் வந்து கேட்பாங்க, அப்போ வந்து கல்யாணத்துக்கு ஓகே மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டான் அவங்கள. அண்ணே நீ நல்லா இருப்படான்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு ரொம்ப நன்றி டாடின்ற மாதிரி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க எங்கள் அப்பாவை. ஜிமின் பார்த்துட்டு ஒரு ஸ்மைலு, உங்கள் அம்மாவை பார்த்துட்டு ரொம்ப நன்றி தாய்க்குலமேன்ற மாதிரி பார்க்குறாரு. ஏன்னா உங்கள் அம்மா தான் வந்து பாதி நேரம் கன்வின்ஸ் பண்ணுது. அது வந்து ஜிமினுக்கு ஓரளவுக்கு தெரியும், பேசி மயக்கியிருப்பாங்க சொல்லிட்டு தெரியும். ஸோ வந்து கொஞ்ச நேரம் உங்கள் அப்பா கூட 2 பேரும் உட்காந்து பேசிட்டு ஜிமின் வந்து நான் சார்ஜ் இல்லைடா ஃபோனில், உன் ரூமில் போய் எனக்கு ஒரு சார்ஜர் மட்டும் நான் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டுக்கிறேன் ஃபோனில். இவன் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ரூமுக்கு போகிறீங்க. ஆனால் போகிற காரணம் வேறு, ஆனால் நீங்கள் வந்து ஏதோ நல்ல பிள்ளை மாதிரியே போகிறீங்க. போனோடனே ஜிமின் ஏறி வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறாரா, நீங்களும் சரி போதுன்றீங்க. போதும் ஜிமினான்ட்டு நீங்கள் வந்து அவர் செஸ்ஸில் குத்தின்னு இருக்கீங்களா, ஐயோ எனக்கு ஜாலியாக இருக்குடின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவ்வளோதான்.
இந்த கதை நல்லா இருந்துச்சுன்னா லைக்கு போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்த ஒன் ஷாட்டோட இல்லை எஃப்எஃபோட வரேன். டாட்டா, பை பாய், லவ் யூ ஆல்.